10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து இந்த +2 டாபிக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா the locking pattern of the number of food chain form a web like arrangement is called the food web. அதாவது வலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன வலை அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து இன்னொரு பக்கம் நமக்கு என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபுட் வெப்புன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் கோப்பர் இருக்குது. சாரி, ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட்லேருந்து வந்துடுவோம். இப்போ பிளான்ட் இருக்குது, அவர் வந்து ப்ரொடியூசர். இந்த பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஒரு கிராஸ் கோப்பர், இந்த கிராஸ் கோப்பர் சாப்பிடக்கூடிய ஒரு லீசார்ட், அந்த லீசார்டை சாப்பிடக்கூடிய ஒரு ஹவெக். சரிங்களா? இப்போ இது நமக்கு என்னது அப்படின்னா எனர்ஜி ஒரு லெவலில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. சரியா? அந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்லோக்கிங் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் த நம்பர் ஃபுட் செயின் form the web like arrangement is called the food web. It is a basic unit of the ecosystem. அப்போ இது ஆக்சுவலாக என்னது அப்படின்னா the basic unit of the ecosystem அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரியா? பேஸ் பண்ணி எதில் இருக்கும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் maintain the stability of the nature. ஓகே, அப்போ நம்மளோட டோட்டல் என்விரான்மெண்டல் நேச்சரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு வெப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் நிறைய க்ரோத் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ கிராஸை சாப்பிடக்கூடிய பாட் அனிமல்ஸ். சரிங்களா? அந்த அனிமல்ஸை சாப்பிடக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் த இப்போ இவர் வந்து நமக்கு ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், அப்புறம் டெர்சரி கன்சியூமர், லாஸ்ட்டாக நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டீகம்போஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வரும் இல்லையா? அப்போ எக்ஸாம்பிள் நமக்கு என்னது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகுது, எதிரிகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸாக என்ன ஆகும், நமக்கு அந்த ஆர்கானிசம் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்குப்பை ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னா டாமினன்ட் வந்து இப்போ ஹியூமன் பீயிங். அப்போ ஹியூமன் பீயிங்களோட பாப்புலேஷன் என்னது பயங்கரமாக நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா க்ரோத் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ இப்போ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுதா நேச்சுரல் அப்படின்னா கிடையாது. அப்போ நேச்சுரல் என்ன ஆகுது, இப்போ கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்போ நமக்கு நேச்சுராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டி அல்லது இந்த கொலாப்ஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ஃபுட் வெப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா உணவு மாதிரி அதோட எண்ணிக்கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்காமல் குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டு வெப்பில், அதாவது ஃபுட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய பேஸில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராசிங் ஃபுட், ஏ செயின் ஆஃப் த கிராஸ். அப்போ கிராஸோட கேரக்டர் இல்லையா? அப்போ கிராஸை பேஸ் பண்ணி கிராஸை சாப்பிடக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம லீசார்டுன்னு பார்த்தோம், அல்லது ரேபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ரேபிட் அப்படின்னு வச்சுக்கோ, அல்லது மவுஸ் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ மவுஸை சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னேக்கை சாப்பிடக்கூடிய ஒரு ஹவேக் இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா த டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது இந்த 10% லா அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? சரி, அதுக்கடுத்த கேரக்டர் நம்ம வந்து இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா ஈகாலஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். கண்டிப்பாக இதில் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 3 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் எல்லாமே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்போ த கிராஃபிக்ஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ட்ராஃபிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அட் த சக்சசிவ் ட்ராஃபிக் லெவல் ஆஃப் த ecosystem that is called the ecological pyramid. ecological pyramid என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ இது நமக்கு என்ன அப்படின்னா இது ஒரு 2 மார்க் கொஷின். ஓகே, அப்போ the concept of ecological pyramid was introduced by
சார்லஸ் எல்டன் 1927 மொதல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாரு. ecological pyramid was introduced by Charles Eldon 1927. These are also is called the Eltonian pyramid. இந்த பிரமிடுக்கு என்ன பேர் அப்படின்னா Eltonian pyramid. இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. Eltonian pyramid வந்து நமக்கு கண்டுபிடிச்சது யாரு, அல்லது வந்து நமக்கு இதை வந்து ecological pyramid அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகே சரி, there is a 3 types. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 types பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு pyramid of number, pyramid of biomass, pyramid of energy அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு 3 டைப்பை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் pyramid of number. சரி, இப்போ pyramid of numberனா என்ன அப்படின்னா a graphical representation of the numbers of organism present at each successive trophic level in the ecosystem is called the pyramid of number. Define சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு என்ன definition? The graphical representation of the numbers of the organism present at each successive trophic level in the ecosystem is called the pyramid of number. There is a different shape of the main என்னென்ன shape அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா pyramid upright, அதே மாதிரி ஸ்பிண்டில் இன்வெர்டட். அப்போ இந்த 3 டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா pyramid of numbers இம்பார்ட்டன்ட். அப்போ pyramid of upright, spindle and inverted. ஓகே சரி, there is a gradual decrease the number of the organism each trophic level from the producer, primary consumer and then secondary consumer. ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெர்சரி கன்சியூமர்னு சொல்லக்கூடியது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு pyramid of நம்பரில் வந்து கிராஸ்லேண்டோ அல்லது பாண்ட் ஈகோசிஸ்டமோ எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டுலுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்வேஸ் அப்ரைட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? அப்போ there is a gradual decrease in the number of the organism in each trophic level from the producer to primary consumer and then secondary consumer. The pyramid of number is grassland and the pond always இது எப்படி இருக்கும், நமக்கு வந்து அப்ரைட் கேரக்டராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதன் அப்ரைட் அப்படின்னா நேரானவை. சரிங்களா? அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். கொஷின் கேட்பாங்க pyramid of numbers எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்வேஸ் அப்ரைட். இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் the pyramid of number in some what the different shape and it is because the T1 space, அதாவது T1, T2, T3, T4 பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு T1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the pyramid occupy the large sized trees producer. T2 second trophic level, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ரூட் ஈட்டிங். இதுக்கப்புறம் T3 பொறுத்த வரைக்கும் செகண்டரி கன்சியூமர் பாக்ஸ் அண்டு ஸ்னேக். T4 பொறுத்த வரைக்கும் டெர்சரி கன்சியூமர் லைன் தான் நமக்கு என்ன அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள். அப்போ T1, T2, T3, T4 என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் the T1 produce occupy large trees and producer which is the lesser number. ஹெர்பிவோரஸ் T2 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ T2ல என்னென்ன இருக்குது நமக்கு, இந்த இடத்துல ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ், எலிஃபென்ட் அண்ட் டீர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த T2 லெவலில் வந்துடும். இப்போ T3 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா செகண்டரி கன்சியூமர் பாக்ஸு ஸ்னேக் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த T3 லெவலில் வந்துடும். அப்போ T4 அப்படிங்கிறது டெர்சரி கன்சியூமர். இது நமக்கு என்னது லயன். இதோட கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா த டெர்சரி கன்சியூமர். தேர்ஃபோர் த pyramid of number in forest லுக்ஸ் த ஸ்பிண்டில் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். என்ன ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இது நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, அப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் the pyramid of number in the forest looks a spindle shape. என்ன ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். the pyramid of the number in a parasitic ecosystem. இப்போ பேராசிட்டிக் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பேராசிட்டிக் ஈகோசிஸ்டம் மட்டும்தான் இன்வெர்டட் தலைகீழாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். எதெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்துங்க. கிராஸ்லேண்டும் பாண்ட் ஈகோசிஸ்டமும் ஆல்வேஸ் அப்ரைட். ஓகே, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் the pyramid of numbers அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பிண்டில் ஷேப். பேராசிட்டிக் ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்டட் ஷேப்பில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து T1, T2, T3 அண்ட் T4 கேரக்டர்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ எதில் இது நம்ம இன்வெர்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
பேராசிட்டிக் ஈகோசிஸ்டம் தான் நமக்கு என்னது அப்படின்னா இன்வெர்டட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இல்லையா. therefore there gradual increasing the number of organism to successive trophic level from the producer to tertiary level. அடுத்தது pyramid of biomass. pyramid of biomass, a graphical represented by this amount of organic material. biomass அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா amount of organic material, இதுதான் biomass present at each successive trophic level in the ecosystem is called the pyramid of biomass. இது define சொல்லி கேட்பாங்க. define the biomass அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா a graphical representation of the amount of organic material biomass present at each the successive trophic level on the ecosystem is called the pyramid of biomass. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். grassland and forest என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னா there is a gradual decrease in the biomass of organism at successive trophic level from the producer to top carnivorous. யார்லேருந்து யார் வரைக்கும் அப்படின்னா the producer to top carnivorous, the trophic level the top carnivorous, the tertiary consumer. therefore the two ecosystems show the pyramid as a upright the pyramid of biomass. அப்போ கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பயோமாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ரைட், நேரானவை. சரிங்களா, இதில் கண்டிப்பாக கொஷின் பேஸ் பண்ணி கேட்பாங்க. பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்ரைட் இந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ். சரிங்களா, இது நினைப்பு வச்சுங்க. அடுத்தது பாண்ட் ஈகோசிஸ்டம் கேரக்டர். இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எ பாட்டம் ஆஃப் பிரமிட் இஸ் ஆக்குபைட் பை த ப்ரொடியூசர். அப்போ பாட்டம் அதாவது நம்ம பெந்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் எல்லாம் இருப்பாங்க விச் இஸ் கம்ப்ரைசிங் வெரி ஸ்மால் ஆர்கானிசம் த பொசஸிங் அண்ட் லீஸ்ட் பயோமாஸ் அண்ட் ஸோ த வேல்யூ கிராஜுவலி இன்க்ரீஸ் டுவோர்ட்ஸ் த டிப் ஆஃப் த பிரமிட். therefore the pyramid biomass always inverted shape. அப்போ பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அதோட கேரக்டர் எப்படி இருக்கும், இன்வெர்டட் ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க. ஓகே, இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா பாண்ட் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், இன்வெர்டட் ஷேப்பில் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்னது அப்படின்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே மெயின் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைண்டில் வச்சுக்கணும். பிரமிட் ஆஃப் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் அப்ரைட், எப்பயுமே எப்படி இருக்கும், அது நேராக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இது நமக்கு அடிக்கடி 1 மார்க் கொஷனில் கேட்கக்கூடியது. பிரமிட் ஆஃப் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்வேஸ் அப்ரைட்டாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, அப்போ பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எனர்ஜி ஃப்ளோ அட் த ஈச் சக்சசிவ் ட்ராஃபிக் லெவல் இன் த ஈகோசிஸ்டம். திஸ் இஸ் கால்ட் த பிரமிட் ஆஃப் எனர்ஜி. த பாட்டம் ஆஃப் த பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆக்குபைட் பை த ப்ரொடியூசர். அப்போ மெயினாக யார் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் தான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. தேர் இஸ் அ கிராஜுவல் டிக்ரீஸ் இன் த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு சக்சசிவ் ட்ராஃபிக் லெவல் டு த ப்ரொடியூசர் அட் த அப்பர் லெவல். தேர்ஃபோர் பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். எப்படி இருக்குது, நமக்கு வந்து ஆல்வேஸ் வந்து நமக்கு அப்ரைட்டாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா, அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, டீகம்போசிஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ டீகம்போசன் என்னது, நமக்கு சிதைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேரக்டருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டீகம்போசிஷன் சொல்லக்கூடியது. த டீகம்போசிஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த டெட்ரஸ் டெட் பிளான்ட்டு அனிமல்ஸு எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டெட் பிளான்ட்ஸ், டெட்டு கேரக்டர் எல்லாமே, அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, there is a breakdown into the simple organic matter by the decomposer. It is a essential process by recycling and balancing the nutrient full in the ecosystem. சரிங்களா, அப்போ ஈகோசிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷனை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டீகம்போசர்ஸ். அப்படி தான். அப்போ டீகம்போசர்ஸ் யார், நமக்கு பாக்டீரியா,
வைரஸ் எல்லாமே எதில் வந்துடும் நமக்கு டீகம்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு வந்துடும். ஓகே சரி, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நேச்சர் டீகம்போசர். யார் அப்படின்னா நமக்கு வந்து நேச்சர் டீகம்போசர்னு சொல்லக்கூடியது. அப்போ யாரெல்லாம் நேச்சர் டீகம்போசர் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் த டீகம்போசிஷன் தி வேரியஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர். சம் ஆஃப் த காம்பவுண்ட் எது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீனு ஆர் டீகம்போஸ்டு இன் ரேபிட்லி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக. தென் இஸ் எ செல்லுலோஸ், லிக்னின், கைட்டின், ஹேர் அண்ட் போன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் டீகம்போசிஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ ஆர்டிஃபிஷியலாக என்ன அர்த்தம் நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கு, அப்புறமேட்டு நமக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் வேஸ்ட் அதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு ஏடாக இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா இது ஆர்டிஃபிஷியல் ஆஃப் த டீகம்போசிஷன் கேரக்டராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நமக்கு வந்து நேச்சுரல் டீகம்போசிஷன் அப்படின்னா என்விரான்மெண்டல் என்ன ஆகாது, நமக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் ஆகாது, அதே மாதிரி நமக்கு சீக்கிரமாக டீகம்போசிஷன் ஆயிரும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷனை ஏற்படுத்தும், அதே மாதிரி நமக்கு என்னது டீகம்போசிஷன் ஆகிறதுக்கு ரொம்பவும் டைம் ஆகும். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் த டீகம்போசிஷன், மெக்கானிசம் ஆஃப் த டீகம்போசிஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அது என்ன மெக்கானிசம் அப்படிங்கிறது the decomposition is a stepwise process of the degradation mediated by the enzymatic reaction. இது எல்லாமே என்ன reaction அப்படின்னா enzymatic reaction. The tetrest act of this raw material for the decomposition. It is occur in the following step. First of all, fragmentation. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். இப்போ ஃப்ராக்மெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் த பிரேக்கிங் டவுன் ஆஃப் த டெட்ரஸ் இன்டு த ஸ்மாலர் பார்ட்டிகல் பை டெட்ரிஓரஸ் லைக். இதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல்னு சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள். பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் எர்த்வார்ம் known as a fragmentation. These are detrivorous segregate certain the substance to enhance this a fragmentation process and increasing the surface area of the detritus particle. என்ன பார்ட்டிகல் அப்படின்னா detritus particle. அடுத்தது கெட்டபாலிசம். அடுத்த கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டபாலிசம். The decomposers produces some extracellular enzyme in their surrounding by the break down the complex organic matter. இது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகே, கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ அனபாலிசம் என்னது, நமக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா அனபாலிசம். எனர்ஜியை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கெட்டபாலிசம் இல்லையா. அப்போ நம்ம டீகம்போசஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நமக்கு கெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ கெட்டபாலிசம் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா த டீகம்போசஸ் produces some extracellular enzyme that is surrounding by the break down the complex organic and inorganic compound. உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக சொல்லலாம், இப்போ நமக்கு வந்து செதஞ்சு போன ஒரு கட்டை இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வேகமாக ஒரு காற்றடிக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மரம் என்ன ஆகுது, விழுந்துருது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மரத்தை வந்து ஒரு 10 to 15 days கழித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், இந்த மரப்பட்டையெல்லாம் உறிஞ்சி அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு ஃபங்கஸோ பேக்டீரியா ஃபுல்லாக ஆக்குப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து சிதைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா. இந்த சிதைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பிளான்ட்டோட செல்வால் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் செல்லுலோஸ். ஓகேங்களா. அதை வந்து சிதைக்கிறதுக்காக ஒரு கரையானோ அல்லது வேறு ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கையோ என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணும், நமக்கு டீகம்போஸ் பண்ணும். ஓகே, இந்த மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், இடத்துல வந்து சிதைக்கிறோம், இதுக்கு தான் பேர் கெட்டபாலிசம். அடுத்து லீச்சிங் ஆர் elevation process, the movement of the decomposed water soluble organic and inorganic compound from the surface to the lower layer soil and carrying away of the same water, it is called the leaching of the elevation சொல்லக்கூடிய process. இது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நமக்கு 3 mark questionல நமக்கு கேட்கலாம். ஓகே சரி, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ்க்கு மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ரா மெட்டீரியல் ஃபார் டீகம்போசிஷன். அதுக்கப்புறம் என்னது, இலையெல்லாம் கீழே விழுது, அப்போ செனசேஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, அந்த மக்கி போன ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஹியூமஸ் மேலே என்ன ஆகும், நமக்கு ஃபங்கஸ்மாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கெட்டபாலிசம் ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இடத்துல லீச்சிங் நடக்குது. அப்போ லீச்சிங் ப்ராசஸ்க்கு அடுத்து நமக்கு என்ன நடக்கும், ஹியூமிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். ஹியூமிஃபிகேஷன் அடுத்து நமக்கு என்ன நடக்கும், மினரலைசேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். இப்போ மினரலைசேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிக்கும், நமக்கு பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ தட் இஸ் கால் த லீச்சிங் ஆர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெத்தடு ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன் சொல்லக்கூடிய மெத்தட். அப்போ ஹியூமஸ்னால் என்ன அர்த்தம்? நமக்கு இந்த இடத்துல மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து சிதைஞ்சு போன பிளான்ட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமஸ் அல்லது ஹியூமிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. இட் இஸ் அ process by which is a simplified detritus is changed into the dark color amorphous substance is called the humus. It is a highly resistant to the microbial action. Therefore, the decomposition is a very slow. It is a reverser of the nutrient. அப்போ இந்த நியூட்ரியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பிளான்ட் எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வரக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹியூமிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. அதுக்கடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா மினரலைசேஷன் சொல்லக்கூடிய மெத்தடு. சம் த மைக்ரோப்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் த ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரியன் ஃப்ரம் த ஹியூமஸ் ஆஃப் த சாயில் சச் அஸ் த ப்ராசஸ் இஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா மினரலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். அடுத்தது ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆஃப் த டீகம்போசிஷன். இது 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். எது இந்த ஃபேக்டர்லாம் வந்து நமக்கு டீகம்போசிஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா த டீகம்போசிஷன் இஸ் அஃபெக்டட் by the climatic factor like temperature, soil moisture, அதாவது சாயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அப்புறம் சாயில் pH, ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் த டெட்ரஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் டீகம்போசிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது பயோஜியோ கெமிக்கல் அல்லது நியூட்ரியன் சைக்கிள். பயோஜியோ கெமிக்கல் அல்லது நியூட்ரியன் cycle. Exchanging of nutrient between organism and their environment is one of the essential aspect from the ecosystem. All organic require the nutrient of the growth, development, maintenance and the reproduction. The circulation of the nutrient which is the ecosystem or biosphere that is known as a biogeochemical cycle. இந்த சைக்கிளுக்கு என்ன பேர் அப்படின்னா biogeochemical cycle and also is called the cycling of material. There is a 2 basic type. என்ன டைப் அப்படின்னா first of all gaseous cycle and then sedimentary cycle. Gaseous cycle and the sedimentary cycle. First gaseous cycle என்ன? It is including the atmospheric oxygen, carbon and nitrogen cycle. Okay, அப்போ including the atmospheric oxygen, carbon and nitrogen cycle. அடுத்தது sedimentary cycle பொறுத்த வரைக்கும் it is including the cycles of the phosphorus, sulfur and calcium which is are present in the sedimentation of the earth. அது அப்போ எர்த்தில் என்ன ஆகுது? நமக்கு செடிமெண்டேஷன் ஆகிறது. இந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது கார்பன் சைக்கிள். என்ன ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிறது கார்பன் சைக்கிள், அதாவது ஃபாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அப்போ சர்க்குலேஷன் ஆஃப் த கார்பன் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்டல் இஸ் நோன் எஸ் அ கார்பன் சைக்கிள். இந்த கார்பன் இஸ் அ இன்வெர்டபிள் பார்ட் ஆஃப் த ஆல் பயோ மாலிகூல் அண்ட் substantially impact and the changing the global climate. அப்போ கார்பனோட அளவு அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ கிளைமேட்டோட என்ன பண்ணும்? நமக்கு ஹீட் அதிகமாகும். ஓகே, அப்போ கார்பனோட அளவு நமக்கு குறையும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஹீட்டோட லெவல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறையும். கார்பனை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது தேவையில்லை. ஓகே, அப்போ சைக்கிளிங் ஆஃப் த கார்பன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் அட்மாஸ்பியரிக் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் த 2 reciprocal process of the photosynthesis and respiration, releasing the carbon in the atmospheric, increasing to the burning of fossil fuel, deforestation. ஏன் வந்து கார்பன் அதிகரிக்குது அப்படின்னா fossil fuel, deforestation, forest fire, volcano eruption and the decomposition of the dead organic matter. Detail of the carbon cycle and given to the figure. ஓகே, இந்த பேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டயக்ராமேட்டிக்கில் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் சைக்கிள். அப்போ பாஸ்பரஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா it is a type of the sediment cycle already we known as a phosphorus found in a biomolecule. என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா DNA, deoxyribonucleic acid, RNA, ribonucleic acid, ATP, adenosine triphosphate, NADP, nicotine adenine dinucleotide phosphate அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது பாஸ்பரஸ் வடிவத்தில் இருக்கக்கூடியது. அப்போ பாஸ்போலிபிட்ஸ் மாலிகுல் இஸ் a living organism. The phosphorus
it is not abundant in a biosphere. Where is a bulk quantity of the phosphorus is present in a rock deposit. எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ராக்கில் தான் நமக்கு என்ன இருக்குது, டெபாசிட் ஆகிருக்கு. மெரைன் செடிமெண்ட் அண்டு கோனா இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் திஸ் டெபாசிட் பை த வெதரிங். அப்போ எதன் மூலிமா நமக்கு வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வெதரிங் ப்ராசஸ் மூலயமா பாஸ்பரஸ் நமக்கு என்ன ஆகுது, டெபாசிட் ஆகுது. இதை நமக்கு என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். இது பேஸ் பண்ணி கேட்பாங்க பாஸ்பரஸ் வந்து எந்த வடிவத்தில் நமக்கு இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி அண்ட் என்ஏடிபி இதோட பேஸ் பண்ணி நமக்கு என்னது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் சைக்கிள்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி பாஸ்பரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராக்கில் டெபாசிட் ஆகிருக்கு. அதேமாதிரி மெரன் செடிமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கோனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்கும். எதன் மூலிமா டெபாசிட் ஆகிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வெதரிங் ப்ராசஸ் மூலிமா நமக்கு என்னது இது வந்து டெபாசிட் ஆகிருக்கும். இப்போ பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆர்கானிக் பாஸ்பரஸும் இருக்குது. அதேமாதிரி நமக்கு என்னது இன்ஆர்கானிக் பாஸ்பரஸ் மெத்தடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி கேஸஸ் சைக்கிள் கேட்பாங்க. O2 சி அண்ட் நைட்ரஜன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டாக நமக்கு இருக்கக்கூடிய கேஸஸ் சைக்கிள். செடிமெண்ட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்டு கால்சியம். ஓகே, பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்டு கால்சியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி சைக்கிளுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்.